இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்களும் அதற்கு பின்னால் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம பைபிள் வாசிப்போம். சரியா? முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த புத்தகத்தில் ஒரு 7 அற்புதங்களை, அதிகபட்சம் 7 அற்புதங்கள் வைங்களேன், 7 அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். வேற எல்லா புத்தகத்திலையும் ஒவ்வொரு அற்புதம் இருக்கு, நிறைய அற்புதங்கள் இருக்கு. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் முடிஞ்ச வரை ஒரு 7 அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த 7 அற்புதத்துக்கு பின்னால் என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல இருந்து வாசிக்க போறோம். 7 அற்புதங்கள் ஏசப்பா செய்திருக்கிறார். ஒவ்வொரு அற்புதத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் பேக்ரவுண்டு என்ன செய்யுது இருக்குது. சரி, இப்போ முதலாவது அற்புதத்தை நம்ம வேதத்துல இருந்து நம்ம வாசிக்க போறோம். முதலாவது அற்புதம் எங்க? கானா ஊர். முதலாவது அற்புதம். அப்போ யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை செய்கிறார். அப்படி 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. யோவான் 2வது அதிகாரம் இந்த 4வது வசனத்துல வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அடுத்த வசனம் அந்த அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்ப 2வது வசனம் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3வது வசனத்துல அது முக்கியமான பாயிண்ட். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அந்த சுத்திகரிப்பு பத்தி அந்த அதுக்கு அடுத்த வசனமா சுத்திகரிப்பு பத்தி வருங்க. தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்காடிகள் அங்கே வைத்திருந்தார். சரி, ஏசப்பா என்ன செய்யறாரு? அற்புதங்களை செய்கிறார். இந்த 2வது அதிகாரத்துல முதல் யோவான் புத்தகத்துல ஒரு 7 அற்புதங்களை செய்திருக்கிறார். முதல் அற்புதத்துக்கு கானா ஊர்ல ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுல இந்த அற்புதம் முதலாவது அற்புதத்தை செய்கிறார். செய்யும் போது அநேகர் சந்தோஷப்படுகிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த முதலாவது அற்புதத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு சில ஆவிக்குரிய ஆலோசனை. 1, நம்ம வாசித்தோம் இல்லையா, யூதர்களுடைய முறைமையின்படியே சுத்திகரிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது. முதலாவது சுத்திகரிப்பு, அதற்கு பிறகு இனிமையும் மகிழ்ச்சியும். சொல்லுவோமா? அல்லேலூயா. முதலாவது என்ன வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த கல்யாணத்துல அவர்கள் சுத்திகரிப்பு பற்றி வசனம் எழுதியிருக்கு. கச்சாடியில தண்ணி ஊத்தினான்னு சொல்லதை காட்டிலும் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி. ஒரு சுத்திகரிப்புக்கு பிறகுதான் ஒரு இனிமை வருகிறது, ஒரு மகிழ்ச்சி என்ன செய்கிறது வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு அற்புதம் என்ன செய்கிறது நடக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் ஆண்டவர் சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் சுத்திகரிக்கணும்னா, நம்ம சில நேரத்தில் நம்ம குப்பையை போடுறோம், சில நேரத்தில் குப்பை தானா என்ன செய்யுது வருது, சில நேரத்தில் தானா வருது, சில நேரத்தில் நம்மள என்ன செய்யறோம் குப்பையை போடுறோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சுத்திகரிக்கப்படும். சுத்திகரித்த பிறகுதான் அங்கே என்ன வருகிறது? மகிழ்ச்சி வருகிறது, இனிமை வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது, அற்புதம் என்ன செய்கிறது நடக்கிறது. சுத்திகரிப்பை குறித்து சில வசனங்கள் வாசிப்போமா? ரோமர் 6வது அதிகாரம், என்னாகுமா 19வது அதிகாரம் 13வது வசனமும் 20வது வசனத்தை வாசிங்க. என்னாகும் மேடம்? என்னாகும்? 13வது வசனமும் 20வது வசனமும். செத்தவனுடைய வசனம் அவன் இப்ப பழைய ஏற்பாட்டுல அனுதினமும் சுத்திகரிக்கப்படணும். சவத்தினாலே தீட்டுப்பட்டவன். எதனால தீட்டுப்பட்டவன்? சவத்தினால. இப்ப நம்ம சவத்தினால தீட்டுப்பட்டிருக்கிறோமா? இல்ல. மாம்சீகத்துல மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இந்த கிரியைகள் ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது நம்மளை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். இப்ப ஏசப்பா சொல்றதை வச்சுக்கோங்களேன். ஏசப்பா சொல்லுவாரு, வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வர்றதான் மனுஷன் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்து அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அதெல்லாம் வரும், அது என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். இப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு பிணத்தை தொட்டவன் தீட்டாயிருதான், அவன் சுத்திகரிக்காம எங்க வரக்கூடாது? அழைது. இப்ப நம்ம சர்ச்சுக்குள்ள வரும்போது முதலாவது என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க, மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நாங்க என்ன செய்யறோம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன செவத்தை ஆரம்பிக்கிறோம்ல, மன்னிங்க ஜெபம் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம்? அடுத்து ஆராதனை செய்யறோம்.
அப்போ அந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம அப்படி செய்யறோம். பழைய ஏற்பாட்டில் ஆலயத்துக்குள்ள வரும்போது அவன் சுத்திகரிக்கப்பட்டவனா என்ன செய்யணும்? வரணும். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம பைபிள் சொல்லுது, பிணத்தினால அல்லது மாம்சத்தினால ஒருவன் தீட்டுப்பட்டிருந்தால் அந்த மாம்ச குணங்கள் அவனுக்குள்ள இருக்குமானால் அது அவனை தீட்டுப்படுத்தும். வந்து ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாயிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்படி ஆராதிச்சால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்வார்? இனிமையாக்குவார், மகிழ்ச்சியாக்குவார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த 100 வசனம் 2 நாளாகமோ 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 நாளாகமோ 29:18. அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் சமூக தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுத்திகரித்து. ஆமென். அல்லேலூயா. என்னென்னதெல்லாம் சுத்திகரிக்கணுமா? ஆலயத்துக்கு வந்தாச்சு, ஆலயத்தை சுத்திகரிக்கிறாங்க, சமூக தப்பை சுத்திகரிக்கிறாங்க, எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்துமா 3ம் சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. அதனால அப்புறம் இன்னொன்று பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 55வது வசனம். 55 வசனம் பாருங்க. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டில் இருந்து எருசலேமுக்கு போனார்கள். பாத்தீங்களா? தெளிவா இருக்குதா? ஆலயத்துக்கு பண்டிகை வருது, என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். எங்க வர்றாங்க? எருசலேம். எருசலேம் என்னது இருக்கு? ஆலயம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஆலயம் தான் நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. ஆலயம் இல்லாத இடத்துல சுத்திகரிப்பு பார்க்க முடியாது. அப்ப ஆலயம் வேணும். எல்லா மக்களும் எங்க வர்றாங்க? எருசலேமுக்கு, தங்களை சுத்திகரிப்பதற்கு. அல்லேலூயா. அப்ப அந்த சுத்திகரிப்பு வருதா? அந்த சுத்திகரிப்புக்கு பிறகுதான் ஒரு இனிமை வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது, ஒரு அற்புதம் என்ன செய்யுது? அந்த குடும்பத்துல நடக்குது. நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் சுத்திகரிக்கணும். கொரிந்தியர்லயும் ஒரு வசனம் இருக்கு, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடினால உண்டான எல்லா அசுத்தியும் நீங்கள் தம்மை சுத்திகரித்துக் கொண்டு. ஆமென். அல்லேலூயா. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசி அப்படின்னா என்னதுன்னு பாருங்களேன். தூசின்னு வைங்களேன். இப்ப தூசி இருக்கு இல்லையா? கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் பெரிய தூசி கண்ணுக்கு தெரியும், சில அழுக்குகள் கண்ணுக்கு தெரியாது, சில கரைகள் கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இதெல்லாம் டெய்லி நம்ம சுத்திகரிக்கும் போது அந்த வீடு என்ன செய்கிறது? நம்ம ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பாத்திரங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அதை துடைத்து சுத்திகரிக்கும் போது எப்படி பளிச்சுன்னு இருக்கோ அது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனுதினமும் என்னை சுத்திகரி, என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை சுத்திகரி. எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? அவங்க சொல்றாங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் புதுசாகவே என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சுத்திகரிக்க பிறகுதான் இந்த மகிழ்ச்சி என்ன செய்கிறது? கடந்து வருகிறதை பார்க்கிறோம். 2வது அற்புதம் என்ன அற்புதம்? 5ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் 49ஆம் வசனம் வாசி. 4ஆம் அதிகாரம். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 49ஆம் வசனம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். 54ஆம் வசனம். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இப்ப 2வது அற்புதம். 1வது அற்புதம் தண்ணீரை திராட்சை மசனம் மாத்திட்டாரு. 2வது அற்புதம் என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி நீர் வர வேண்டும். ஏசப்பா எதுக்காக இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நாம அநியாயமா சாகக்கூடாது. ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? ஆமா, அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் அநியாயமா என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. ஏசப்பாவுடைய பிள்ளைகள் யாரும் அநியாயமா சாகக்கூடாது. அவன் சொல்றான், என்னுடைய குமாரன் சாகிறதுக்கு முன்னாடி நீர் என்ன செய்யணும்? வரணும். அப்புறம் ஏசப்பா ஒரே வர சொல்ல, நீ போ, உங்க பிள்ளை என்ன செய்வான்? பிழைச்சிருப்பான். நிறைய பேருக்கு அற்புதம் செய்வாரு. அவன் ஒரு அதிகாரி, தலைவன். அவனிடம் சொல்றாரு, நீ போ, உன் பிள்ளை பிழைச்சிருப்பான். அப்ப அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் அந்த ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எப்படி போனானா? நம்பி போனான். போன உடனே எதுக்கு அவனுடைய வேலைக்காரங்க வர்றாங்க? உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறார். எப்ப? நேற்று 7ஆம் மணி நேரத்துல. ஏசப்பா சொன்னதும் அதே நேரம் அவன் குடும்பத்தோடு என்ன செஞ்சானா? விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்மை பிழைத்திருக்கும்படியான அற்புதம். நம்ம பிழைத்திருக்கும்படி நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைங்க.
நீங்க எல்லாரும் ஏசப்பா பிள்ளைங்க, நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன், நீங்க எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கேன். நான் தினமும் என்ன செய்யறேன், என்னுடைய விசுவாச பிள்ளைகள் பிழைத்திருக்கணும். ரெண்டு விதத்துல என்ன செய்யணும், பிழைச்சிருக்கணும். மாம்சீகத்திலும் பிழைச்சிருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பிழைச்சிருக்கணும். நான் என்னுடைய கடமை, நான் ஜெபம் பண்றேன், பரிந்து பேசுறேன். ஏசப்பாவுக்கு நம்ம எல்லாருமே பிள்ளைகள். நாம் எல்லாரும் பிழைத்திருக்கும்படி அவர் என்ன செய்கிறார், ஆமென், அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்கள் சோதர கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், பிழைச்சிருப்போம்னு பவுல் சொல்வார். அப்போ நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ள நிலை. சரி, இந்த பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை வேத வசனத்தை நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம், மரித்தால் இப்ப நம்ம பிழைக்கணும். எப்படி பிழைக்கணும், உயிரோடு இருக்கணும். மாம்சீகத்துல ஆவியில உயிரோடு இருக்கணும். அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கணும், மரிச்சிருக்கணும். கிறிஸ்து என்ன மரித்தார் அப்படின்னா, உலகத்திற்காக பாவத்திற்காக என்ன செஞ்சாரு, அவர் மரித்தார். நம்மளும் அதே அடுத்து அந்த பகுதியில் சொல்லியிருக்கோம், நாமளும் கிறிஸ்துவுக்காக பாவத்திற்கு என்ன செய்யணும், மரிக்க வேண்டும். சொல்லுங்க, எதுக்கு மரிக்கணும், பாவத்துக்கு மரிக்கணும். அப்படின்னா பாவத்துக்கு மரிக்கணும் சொல்றேன். அந்த செத்து போனா எப்படி திரும்ப அது உயிரோட வராதோ, அது மாதிரி இந்த குணமும் சாகடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு மிருகமா மனுஷனை செத்து போனா அடக்கம் பண்ணிடுவாங்களோ, அதனாலதான் அந்த வசனத்தை சாகுதல் அப்படிங்கிறத வேதத்துல ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. செத்து போனா அடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வெளியே வராது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனால் நாம என்ன செஞ்சிருவோம், பிழைத்திருப்போம். ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், பிழைத்திருக்கணும். நாம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், நாம என்ன செய்யணும், பிழைத்திருக்கணும். அப்போ நம்ம பிழைத்திருக்க வேண்டுமானால் முதலாவது நம்ம மாம்சத்திற்கு என்ன செய்ய வேண்டும், சாக வேண்டும். மாம்ச குணங்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காருல, அதெல்லாம் அப்பப்போ நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதை என்ன செய்யணும், அழிச்சுக்கிட்டே. எப்படிப்பட்ட களை கொல்லி அடித்தாலும் களை என்ன செய்கிறது, களை கொல்லி அடித்தாலும் களை என்ன செய்யுது, வருது. எப்படியாவது வந்துக்கிட்டே இருக்கும். அது இயற்கை. ஆனாலும் அதை அழித்துக்கொண்டே என்ன செய்யணும், அழித்துக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதை அழிச்சு எப்படியாவது நம்ம ஜீவனோடு உயிரோடு, ஏன்னா அவைகள் முளைக்கும் போது இந்த ஆவிக்குரிய மனுஷன் செத்து போறான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த குணங்களை பூரா என்ன செஞ்சிருங்க, அழிச்சிருங்க. இதுக்கு ஒரு வசனம் இருக்குல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. ரோமர் 8:13 வாசிங்க. இப்ப வசனம் தெளிவா சொல்லிச்சா, மாம்சத்தின் பிழைத்தால் என்ன செய்வீங்க, சாவீங்க. ஆவியினால சரீரத்தின் செய்கையை அழித்தால், அப்போ அந்த ஆவிக்குரிய ஆவியானவர் மூலமா அந்த அந்த கிரிகளை அழிங்க. இயேசு அந்த அழிச்சுக்கிட்டே இருங்க. எனக்குள்ள அந்த பல குணங்கள், அதான் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது முளைச்சிக்கிட்டே இருக்கும். அதை அழிக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவரிடத்துல. அவர்கிட்ட சொல்லும் போது ஆவியானவர் அழிச்சிருங்க. அவர் என்ன செய்வாரு, அதை அழித்து கூட அழிச்சிட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம், பிழைச்சிருவோம். ஏன்னா இந்த மாம்ச கிரியைகள் ஒரு மனுஷன் என்ன செய்ய, ஆவிக்குரிய மனுஷனை சாகடித்து கொண்டே இருக்கும். இந்த மாம்ச குணங்கள் பெருக பெருக ஆவிக்குரிய மனுஷன் செத்துக்கிட்டே இருப்பான். சொல்லுது புரியுதா? மாம்ச குணங்கள் பெருக பெருக ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்வான், செத்துக்கிட்டே இருப்பான். இந்த ஆவிக்குரிய குணங்கள் பெருக பெருக இந்த மாம்ச மனுஷன் என்ன செய்வான், செத்துக்கிட்டே இருப்பான். இப்ப ஆவிக்குரிய குணங்கள் பெருகுவதற்கு யார் காரணம், பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம். அவர்கள் அபிஷேக வல்லமை ஏன் புலம்பணும்னா, அவர் நமக்குள்ள பெருக பெருக இந்த மாம்சம். அதனால ரெண்டாவது ஆண்டவர் அற்புதம் செய்தார், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போ, என்ன செய், உன் குமார். நமக்காக தேவன் பரலோகத்தில் என்ன செய்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறான். நாம் பிழைக்கும்படி, நாம மற்றவங்க பிழைக்கும்படி நாம என்ன செய்யணும், பரிந்து பேசணும். ஒருத்தர் ஆண்டவரை இவர்கள் சாகக்கூடாது, இவர்கள் என்ன செய்யக்கூடாது, நமக்கு சொல்லுது புரியுதுங்களா? யாரோ ஒருவருடைய ஜெபம் நம்மளை என்ன செஞ்சது, ரட்சித்தது. யாரோ ஒருத்தர் நமக்கு ஒண்ணு ஏசப்பா நமக்கு ஜெபம் பண்ணா, ரத்தம் ஜெபம் பண்ணுது. இருந்தாலும் ஏதோ ஒரு மனிதர்கள் நமக்காக என்ன செஞ்சிருக்காங்க. ஆண்டவர் நம்ம விதைக்கிற விதை வந்து கண்டிப்பா என்ன செய்யும், ஆமா முளைக்குன்னு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஏசப்பா சாத்தான்கிட்ட சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன செய்வான், பிழைப்பான். அப்போ நம்ம பிழைக்கணும். ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறார், இரக்கம் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூணாவது அற்புதம் என்ன அற்புதமா இருக்கும், 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரத்துல என்ன முதல்ல வசனத்தை வாசிங்க. யூதருடைய பண்டிகை என்ன செய்யுது, வந்துச்சு. சரி, அங்க வரும்போது அங்கே ஒரு பெதஸ்தா குளம்னு ஒரு குளம் இருக்கு. அதுல 5 மண்டபம் இருக்கு. அதுல சூமின வகுப்புல எல்லாம் ஒரு கூட்டமே படுத்து கிடக்காங்க. அப்போ
ஆனால் அது வரலாற்றில் வந்து தெளிவாக சொல்லப்படலை. எப்பயாவது ஒரு தேவதன் வந்து அந்த தண்ணியை கலக்கும்போது அதில் யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதிக்காரனாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, சுத்தமாவாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து அந்த 38 வருஷம் படுத்த படுக்கையை கிடந்தவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவனே சொல்கிறான், நான் இறங்கி போனான்னு இருக்கேன், ஒருத்தர் முந்தி என்ன செஞ்சிருந்தான், போயிருந்தான். ஏன்னா எப்போ தேவதன் கலக்குவான்னு தெரியாது. இவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எதுக்காக இந்த வார்த்தையை கேட்கணும்? அவனே சுகமில்லாம தான் இருக்கிறான், ஆனாலும் அவன்கிட்ட என்ன செய்யறாரு, அந்த வார்த்தையை கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அந்த தண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமானால் அந்த வல்லமை, அதாவது தூதன் வந்து கலக்கும் போது அந்த தண்ணீர் என்ன செய்கிறது, அற்புதம் செய்கிற தண்ணீரா மாறுது. ஒரு தூதனுடைய கால் பட்டவன கையோ காலை பட்டு கலக்கிறான், அதுக்கு அந்த தண்ணீருக்கு அவ்வளவு பவர் இருக்குமானால் அந்த தூதனை எல்லாவற்றையும் படைச்ச ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் வியாதிகளை பார்த்து சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, வியாதிகளை பார்த்து சவால் விடுங்கள். காரணம், அந்த வியாதிகள்லாம் சிலுவையில் என்ன செய்யப்பட்டது சொல்லுங்க, சிலுவையில தோற்கடிக்கப்பட்டது. அந்த வியாதிகள் என்ன செய்யப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டது. ஏசப்பா அந்த சிலுவையில அந்த வியாதிகளை என்ன செய்தார், ஜெயித்தார். நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சவால் விட்டு சொல்லுங்க அப்படிம்பாங்க. வியாதிகளை பார்த்து சவால் விடுங்க, நீ இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தோற்கடிக்கப்பட்டாய். ஆமென், அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதி, இப்ப 38 வருஷம் ஒரு 10 நாள் படுத்து வடிக்க கடந்த எப்படி இருக்கும். நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு, விலக்கி வைக்கிறார். இப்ப இந்த வியாதிக்காரனை பார்த்து சில முடியாத பயங்கர ஒரு வியாதி, அவனை பார்த்து கேட்கிறார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி கலக்குறாங்க, அதெல்லாம் முடியல. ஒரே வார்த்தையில அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நம்மளே ஜெபம், ஆண்டவரே எனக்குள்ள எந்த வியாதியும் வரக்கூடாது சொல்லுங்க, எனக்குள்ள எந்த வியாதியும் வரக்கூடாது. அப்படியே ஏதாவது இருந்தா என்னை விட்டு இயேசு நாமத்திலே அழிந்து போகட்டும். ஜெபம் பண்ணுவோம், சவால் விடுவோம். ஏசப்பா சிலுவையில சாத்தானையும் வியாதியும் ஜெயித்தீங்க, தோற்கடிக்கப்பட்டது, வியாதி எல்லாம் தோற்கடிக்கப்பட்டது. எனக்குள்ள எந்த வியாதி இருக்கும் கூடாது, வரக்கூடாது. அதுல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கொடிய வியாதிகளுக்கு என்ன செய்யும், விலக்கி காப்பாற்றும். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார், கண்டிப்பா நமக்கு விடுதலை கொடுப்பார். சில வியாதிகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 10:1, லூக்கா 9:1, இந்த ரெண்டுலையுமே ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். மத்தேயு 10:1 வாசிங்களேன். மத்தேயு 10:1. வரவழைத்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். இதுல குறிப்பிட்ட இந்த வியாதிக்கு மட்டும்தான் பவர், இந்த வியாதிக்கெல்லாம் சுகமாக்க முடியாதுன்னு ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லல. எல்லா வியாதிகளுக்குமே என்ன செய்யறாரு, ஒரு மருந்து தான். அந்த மருந்து பேரு ஏசப்பா ரத்தமும் ஏசப்பா நாமமும் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா நாமம், ஏசப்பா ரத்தம், ஆவியனுடைய அபிஷேகம், இந்த 3 தான் நல்ல மருந்து. எல்லா வியாதிகளுக்கும் சவால் விடலாம். நம்ம நினைக்கலாம் இந்த வியாதி கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 38 வருஷம் கடந்தானா எப்படி இருப்பான், ஒரே வார்த்தை எந்திர மாதிரி எஞ்சிட்டான். அத்தனை வியாதிகளும் உடம்புல எலும்புகள், நரம்பு, சதைகள், தசை எல்லாம் என்ன செஞ்சது, சரியாக மாறினது. அல்லேலூயா. நம்மளும் சாத்தானை பார்த்து வியாதியை பார்த்து சவால் விடணும். என்னை ரட்சித்தவர், இந்த உலகத்தை படைத்தவர், எல்லா அதிகாரம் படைத்தவர், இயேசுவின் நாமத்துல நான் ஜெயம் எடுக்கிறேன், எல்லா வியாதிகளை பலவீனத்தை நான் ஜெயம் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். ஏன்னா அந்த அற்புதத்தை அவர் என்ன செய்தார். லூக்கா 9:1 இன்னொரு வசனம் பாருங்க. வரவழைத்து வல்லமையும் அதிகாரம் கொடுத்தார். இந்த வியாதிகளுக்கு பிசாசு ஒரு காரணம் இருக்கிறதுனாலதான் பிசாசை குறித்து சொல்கிறார். அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் சொல்லுங்க, என்ன கொடுத்தாரா. இப்ப நம்ம விசுவாசிகளுக்கு தேவை, இப்ப ஊழியக்காரனுக்கும் வல்லமை தேவை, விசுவாசிகளுக்கும் வல்லமை தேவை. நம்ம எப்படி ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவர் எனக்கு வல்லமையும் அதிகாரமும் வேண்டும். அல்லேலூயா. எனக்கு என்ன வேண்டும், வல்லமையும் அதிகாரமும். 3வது அற்புதத்துக்கு போலாமா, 4வது அற்புதம். 4வது அற்புதம் தானே, என்ன அற்புதமா இருக்கும், யோவான் 6 அதிகாரத்துல 13 வசனம் 14 வசனம். அந்தபடியே அவர்கள் சேர்ந்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். 14 வசனம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இப்போ ஒரு அற்புதம் செய்கிறார். இந்த அற்புதத்துக்கு பேரு
வாழ்வெளிக்கும் ஜீவ அப்பம். அல்லேலூயா. என்ன அப்பம்? வாழ்வெளிக்கும் ஜீவ. பழைய ஏற்பாட்டில் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை சாப்பிட்றவங்களுக்கு என்ன கிடையாது? வியாதி கிடையாது. அது சொல்ல போனா அது சொன்னாங்க, ஏசப்பா சொன்னாரு, அந்த மன்னாவை சாப்பிட்டீங்க, அந்த மன்னாவை சாப்பிட்டு பைபிள் சொல்லுது உடம்புல பிழைக்கணும் இல்லையா, ஒண்ணுமே இல்லையா, வியாதியில் நல்ல ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க, ஆனாலும் அவங்க மரித்தாங்க. இந்த மன்னாவை சாப்பிட்றவனுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அல்லேலூயா. அந்த யோவான் 6:54 சொல்லியிருக்கு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் என்ன செய்வேன்? எழுப்புவேன். அல்லேலூயா. அப்போ நம்மை பிழைக்க வைக்கும்படியான அற்புதம். அவர் ஏசப்பா சொன்னாரு, இந்த அந்த அந்த அற்புதத்தை செஞ்சு சொன்னாரு, இதுக்காக நீங்க பெருசா நினைக்க வேண்டாம். இந்த அப்பத்தை சாப்பிட்றவன் என்ன செய்வான்? மரிச்சிருவான். ஆனா இந்த அப்பத்தை சாப்பிட்றவன் என்ன செய்ய மாட்டான்? மரிக்க மாட்டான். நம்மை ஆண்டவர் பிழைக்க வைக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அற்புதம் அந்த அப்பம். நம்மை பிழைக்க வைக்கும்படி அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஆமென். சோதரம். அதனால இந்த நித்திய ஜீவன் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். மாம்சத்தில் ஒரு அற்புதம் செஞ்சார். சொன்னார், இந்த அந்த அற்புதம், இந்த அப்பம் பெருசு கிடையாது, இந்த அப்பம் தான் பெருசு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெருக செய்கிற தேவன். நம்ம அதில் என்ன சொல்லி கொடுக்காருன்னா, இந்த மாம்ச அப்பத்துக்காக நீங்க வாழக்கூடாது, இந்த ஆவிக்குரிய அப்பத்துக்காக தான் என்ன செய்யணும்? வாழணும். இப்போ நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகக்கூடிய அப்பந்தான் ஏசப்பாவுடைய சரீரம், ரத்தம். அதை நம்ம முறைப்படி ஜெபம் பண்ணி எடுப்போமானால் நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கும்? அதில் நித்திய ஜீவன் கிடைக்கும்னா, ஏசப்பாவுக்கு பெரிய அற்புதங்கள் எல்லாம் அவருக்கு சாதாரண அற்புதம் பாருங்க, நம்ம பார்வையில் பெருசா இருக்கும், நான் அவர் பார்வையில் அது என்னது ரொம்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அப்பத்தின் மூலமா செய்திருக்கிறார். அதே அப்பத்தை அவர் கொடுக்காரு. இந்த சரீரம் என்னுடைய சரீரம் மெய்யான அப்பம், இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல. இந்த பழத்தை சாப்பிட்ற நாளிலே சாவாய், இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டேன். அந்த பழம் கிடைக்கவே இல்லை. யாருக்கு? ஆதாம் கிடைக்கல. பழைய ஏற்பாடு பரிசுத்த நாள் கிடைச்சதா? யாருக்குமே என்ன செய்யல? கிடைக்கல. புதிய ஏற்பாட்டில் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் இந்த அந்த ஜீவ விருட்சத்தின் பழம் ஒரு நபருக்கு கிடைக்கும். சொல்லியிருக்கு இல்லையா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அந்த வசனம் அப்படி முடியும். சரியா? என்ன செய்யணும்? ஜெயங்கொள்ளணும். ஜெயங்கொள்றவங்க எல்லாருக்கும் இந்த பழம் கிடைக்கும். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கல, யாருமே கிடைக்கல. புதிய ஏற்பாடு நமக்கு அற்பமான நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பழத்தையும் கொடுத்திருக்க பழம் ஒரு கிடைக்கும். அதை விட அதுக்கு முன்னாடி அதே நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஏசப்பா ரத்தமும் ஏசப்பா சரீரத்தையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்காரு. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 5வது அற்புதம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நம்ம இருக்கட்டும். நீங்க அப்படி பார்த்துக்கோங்கண்ணே. 1 to 7 வரைக்கும்ண்ணே. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு குருடனை ஏசப்பட கொண்டு வராங்க. நல்லா கவனிங்க. சீசர் சொல்றாங்க, இது இவன் செய்த பாவமோ இவர்கள் முன்னோர்கள் பெற்றோர் செய்த பாவமோ? இவன் குருடனாய் பிறந்தது, இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான், ஆனாலும் இந்த வார்த்தை என்ன சொல்றாங்க? இவன் செஞ்ச பாவமா அப்படிங்காங்க. அப்போ ஒருவேளை இந்த சரி, இப்போ ஏசப்பட கொண்டு வரும். அப்போ ஏசப்பா சொல்றாரு, இவன் செஞ்ச பாவம் கிடையாது, இவர் முன்னோர்களுடைய செய்த பாவம் கிடையாது, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்துல வெளிப்படும்படி இவனுக்கு என்ன செஞ்சிருக்கான்? இப்படி பிறந்திருக்கிறான். நிறைய நேரத்தில் நம்ம மாம்ச குருடா ஆண்டவர் நமக்கு நல்ல கண்களை கொடுத்துருக்கிறார், மாம்ச குருடராக இல்லை, ஆனால் ஆவிக்குரிய குருடராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அற்புதம் நிறைய அற்புதம் செய்திருக்கிறார்ல. ஆனால் சில இடங்கள்ல என்ன இது நீங்கள் இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சீங்கன்னா தெரியும். அவனை சோகமாக்கிடுவார். அவன் போவான், நான் தான் குருடனாக இருந்தேன், பார்வையடைஞ்சேன். பரிசேயர் கேட்பாங்க, நீ யார்? நான் குருடனாக இருந்தேன், உனக்கு சுகமாக்குனது யாருமா? அவர் தீர்க்க தரிசிமா? சண்டை வரும், கடைசியில் அவனை தள்ளி விட்டுருவாங்க. அந்த சம்பவத்தில் கடைசியை சொல்லும்போது நீங்கள் குருடர். அப்போ பரிசேயர் கேட்ப, நாங்களும் குருடரோ? ஆமாம், நீ குருடர் தான் அப்படிம்பார். இந்த சம்பவம் முடியும். ஆவிக்குரிய இன்னைக்கு நிறைய குருடர்கள் இருக்கிறாங்க. யாராரு அப்படின்னு சொன்னால், சரியான பாதையிலே போகாதவர்கள், சரியான பாதையில் ஆவிக்குரிய பாதையில் போகாதவங்க, சரியான சத்தியத்தை தெரியாதவங்க, சரியான சபையை தேர்ந்தெடுக்காதவங்க, இவங்க எல்லாமே எப்படி தான் இருப்பாங்க? குருடராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சரியான பாதையில் போகணும். ஏசப்பா சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்புறம் சொல்கிறாரு,
சரியான பாதையை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற. சரியான பாதையை என்ன செய்யுங்க? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இடுக்கமான வாசல் அப்படின்னு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை தேர்ந்தெடுக்க சொல்லார். இந்த வழியில போங்கப்பா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா போய் சேர்ற இடம், அதாவது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், போக 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 அது பரலவு போய் என்ன செஞ்சிடும். ஆனா லெகுவான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது பாதை ஆரம்பத்துல லெகுவா இருக்கும், போக போக கஷ்டமா இருக்கும், உள்ள போயிட்டா திரும்ப என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. இதுதான் லெகுவான பாதைக்கு இது. அப்ப சரியான பாதை, ஆவிக்குரிய பாதை. எனக்கு ஒரு பாதையை கொடுத்துருக்காரு, நான் அதை முடியாது. ரெண்டாவது, சரியான சத்தியத்தை தெரியாது. நம்ம சரியான பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும். இப்ப சரியான சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும், இல்லாட்டா நம்ம குருடராக இருப்போம். பாதை சரியில்லைனாலும் குருடன் ஆயிடுவோம், சத்தியத்தை தெரியலனாலும் நம்ம என்ன செய்வோம், குருட. ஏன்னா அந்த சத்தியம் தான் நமக்கு முக்கியமானது. இன்னைக்கு மூணாவது, சரியான சபை. இந்த சரியான சபை இல்லாதவங்களை யாரா இருப்பாங்கன்னா குருடராக இருப்பாங்க. நான் சொல்லல, பைபிள் என்ன செய்யுது சொல்லு. அப்போ சரியான சபை இல்லாதவர்கள், ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படாத சபை என்ன செய்ய, அது குருடனுக்கு வழி. ஏன்னா ஏசப்பா சொன்னாரு, குருடனுக்கு வழி, குருடன் வழிகாட்டுனா ரெண்டு பேரும் பள்ளத்துல தான் என்ன செய்வான். அந்த பாதையோ அந்த சபையோ ஒரு மனுஷன் கண்டிப்பா குருடனா தான் என்ன செய்வான் இருப்பான்னு பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், தப்புவிக்கப்படணும். அவருக்கே ரட்சிப்பு இல்லை அப்படின்னா அவர் மற்றவங்களை எப்படி ரட்சிப்புகள் நடத்துவார்? அவருக்கே சரியான சத்தியம் தெரியலன்னா அவர் எப்படி மற்றவங்களுக்கு சத்தியத்தை. அதனால குருடனை சுகமாக்குனார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம குருடராக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், பார்வையடையணும், நிறைய பேரை சரியான வழியில் நம்ம கொண்டு விடணும். அல்லேலூயா, சரிங்களா? உண்மையாய் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு சபையில தான் நம்ம இருக்கணும். அதுதான் சரியான வழி, நம்மளை கொண்டு போய் பரலோகம். அந்த அற்புதத்துக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்து 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம். சரி, 6வது அற்புதம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம யாரு, லாசருனுடைய மரணம். சரியா? அந்த வசனம் என்ன சொல்லுது? 45ஆம் வசனம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த அற்புதத்தை கண்டு நிறைய பேர், ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடி இயேசுவை நிறைய பேர் நேசிப்பாங்க, வருவாங்க. இப்ப லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு மரித்து போனான். ஃபர்ஸ்ட் வியாதி, 2வது மரணம். அப்போ ஆண்டவர் 2 நாள் கழிச்சு மறுபடியும் 3ஆவது நாள் கிளம்புறாரு. 4வது நாள் தான் போய் சேர்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, 4 நாள் ஆச்சு, என்ன செய்யும்? நாருமே. ஏசப்பா சொல்லாரு, விசுவாசித்தால் என்ன செய்வான், இப்பயே அவன் பிழைப்பான். அவன் சொல்றான், அன்னைக்கு பிழைப்பான், அன்னைக்கு ஒரு அதில் இன்னைக்கு நடக்கும். ஆமென், அல்லேலூயா. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொன்னாரு. ஆனாலும் அவளுக்குள்ள விசுவாசம் குறைவா இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் கல்லை என்ன செய்ய சொன்னாரு, எடுத்துக்க சொன்னார். இல்லைன்னா வெளியே வான்னு சொன்னவர் கல்லை வெளியே போனா அது போயிட போகுது. ஆனாலும் அவங்கள வச்சு சொன்னாரு, நாரும் நான் கடைசி வரைக்கும் நாரவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிப்பாதானால் நம்முடைய வாழ்க்கை மறிக்காது, நம்முடைய வாழ்க்கை நாரியும் போகாது. சரியா? 1. 2வது, யாரும் நித்திய ஜீவன் இல்லாமல் அநியாயமாய் மரிக்க கூடாது என்பது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அநியாயமாகவும் நித்திய ஜீவன் இல்லாம என்ன செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்து இல்லாம ரட்சிப்பு இல்லாம மரிக்க. இப்ப ஏசப்பா அந்த வீட்டுக்கு போனார், வந்தார், எல்லாம் ஓகே. ஆனாலும் அவங்க என்ன செய்யல, அந்த ரட்சிப்பு அவங்களுக்குள்ள நிறைவேறவில்லை. அடுத்த அதிகாரத்துல தான் போட்டிருக்கும். அவங்க லாசர் என்ன செஞ்சான், ஆண்டவருக்குள்ள இருந்தான், அந்த வீட்டில் பந்தி இருந்தான்னு சொல்லியிருக்கு, எல்லாம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இப்போ லாசருவை கொலை செய்ய நினைப்பாங்க, லாசருவை கடத்தி கொண்டு அனுப்பிவிட்டுருவாங்க வேற ஒரு தீவில் போய், அதுக்கப்புறம் ஊழியம் செஞ்சு மரிச்சதாக வரலாற்றில் சொல்லப்பட்டது. அதனால நம்ம வாழ்க்கை ரட்சிப்பு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, மரிக்கக்கூடாது. முதலாவது நம்ம பிள்ளைகள் மரிக்கக்கூடாதுன்னு சொல்ற ஏசப்பா விரும்புறாரு, என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாதுன்னு விரும்புறாரு. இப்ப ரட்சிப்பு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாது. நமக்கு வயசாகி சாகல, பிரச்சனை இல்லை. ஆனால் ரட்சிப்பு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாது. ஒருவரும் சாகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் அற்புதங்களை செய்து அதுக்கு பின்னால் இந்த மாதிரி சொல்றாருன்னா, நீ விசுவாசி செத்து போனாலும் பிழைப்பான், நீ விசுவாசி நாரி போகாது. அல்லேலூயா. எத்தனை நாள் ஆனாலும் நம்பிக்கை மட்டும் என்ன செய்யக்கூடாது, குறைக்கக்கூடாது. அது ஒரு நாள் முளைச்சிடும் கண்டிப்பா. இப்போ நம்ம பார்க்கும்போது செத்து போன மாதிரி, நாரி போன மாதிரி, அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லாரு, என்ன செய்,
விசுவாசி. நான் உன்னை என்ன செய்கிறேன்? பிழைக்க வைக்கிறேன். சரி, கடைசி அற்புதம் என்ன அற்புதம்? 21 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் வாசி. மத்தேயு 21 அதிகாரம் 6 வசனம். யோவான் தான் 6 வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. கடைசி அற்புதம் எந்த அற்புதம் செய்யறா தெரியுமா? பிள்ளைகளை பின்னாடி போனாலும் பின்வாங்கி போனாலும் என்ன செய்யறாரு? தேடி வருகிறார். தேடி வந்து அற்புதம் செஞ்சு, முதல்ல எப்படி அற்புதம் செஞ்சு கூப்பிட்டு வந்தாரோ அதே அற்புதத்தை மறுபடியும் செய்து என்ன செய்கிறார்? இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் நாளாக உண்மையாகவே அழுதுலையிலூயா. அந்த 20 அதிகமாக அந்த வசனத்தில் 2வது வசனத்தில் அவங்க அந்த எல்லாம் போவாங்க. நான் பேர் சொல்லுவார், மீன் பிடிக்க போகிறோம்ப்பா, நானும் கூட வரேன்னு சொல்லி 9 பேர் நினைக்கிறதுல இருப்பாங்க. 9 பேர் போயிடுவாங்க. போய் நைட்டு முழுவதும் பிரயாசப்படுவாங்க, கிடைக்காது. காலங்காலத்தில் ஏசப்பா கரையில் நிற்பார். பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்பார். அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான். ஏற்கனவே என்ன செய்யலை? மீன் இல்லை, ஒன்றும் இல்லை. பிள்ளைகளேன்னு கேட்குறாரு, ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. சரி, படகுக்கு என்ன செய்ய? வலது பக்கம் போட்டாங்க, மீன் பிடிப்பான். அப்படின்னா ஒருத்தன் சொல்லுவான், ஏய் அவர் கத்தர்றா. ஆமென், அல்லேலூயா. பேர் சொல்லுவார், அவர் கத்தர்றா. நம்மளை அழைக்கும் போது எப்படி அழைச்சாரோ மறுபடியும் பின்வாங்கி போயிட்டான். மறுபடியும் என்ன செஞ்சிருக்காரு? கூப்பிட வந்திருக்காரு. உடனே பேதர் கடலில் குதிச்சு என்ன செய்வான்? 200 முழம் நீளம் போட்டு நீச்சல் அடித்து வரும், வந்து அழுவான். அப்புறம் தான் ஆண்டவர் கேட்பார், பேதர் என்ன செய்கிற? நேசிக்கிறாயா? அப்போ பேதர் அப்படியே சோகமாயிருவார். ஏன்னா நான் வந்து உண்மையாகவே என்ன செய்யலை? முழுசாக நேசிக்கலை. உண்மையான அன்பு எப்போ ஒரு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாச பிள்ளைக்கு வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவின்னு உள்ளே வந்தாதான். சரியா? ரோமர் 5 வசனத்தில் பரிசுத்த ஆவினால தான் இதோடைய அன்பு நம்ம மேலே என்ன செய்யுது? ஊற்றப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ தான் அன்புக்கு செலுத்தினாலும் ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய அன்பு தான் நல்ல வைராக்கியமாக நிற்க வைக்கும். என்ன சரிங்களா? வைராக்கியமாக நின்று ஆண்டவருக்காக வாழ வைக்கக்கூடியது. ஏன்னா பைபிள் அப்படியே வசனம் சொல்லுது, ரோமர் 5:5 சொல்லுது. சரியா? அப்போ இந்த கடைசியாக ஆண்டவர் அற்புதம் செய்து வா. பின்வாங்கி போனாலும் வா. நம்ம நல்லையிலூயா. பின்வாங்கி போனாலும் என்ன செய்ய? அது வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளை அழைக்கிறார். இந்த கடைசி காலத்தில் அவர் அற்புதம் செய்தாலும் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு அர்த்தங்கள் என்ன செய்யுது இருக்குது. கடைசி அவர் பின்வாங்கி போய் ஸ்தோத்திரம் இந்த 3 காரியத்தை அவர் செய்தார். வெற்றியை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார், மேன்மையை கொடுக்குறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் தோல்வி அடைந்திருந்தாலும் திரும்ப நம்மளை என்ன செய்கிறாரு? கூப்பிடுறாரு. கடைசி காலத்தில் இருக்கிறோம், நமக்கு அந்த அற்புதத்தை செய்வாராங்க. நம்ம மூலியமாகவும் நமக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு ஜெப குறிப்பாக நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒவ்வொரு அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் செய்யட்டும். கத்தாவே எங்களுக்கு செய்யும் ஆண்டவர், எங்களுக்கு செய்யும் ஆண்டவர், எங்களுக்கு செய்யும். முதலாவது அற்புதம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இனிமை அடையட்டும், மகிழ்ச்சி அடையட்டும், எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையட்டும். எங்களுடைய பிள்ளைகள் சாகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ராஜா தன்னுடைய பிள்ளை சாகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் என் பிள்ளைகளாய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாதுன்னு விரும்புறீங்க. அதுக்காக கொடான கோடி சோத்திரம். என் பிள்ளைகள் நீங்க சாகக்கூடாதப்பா, நீங்க சாகக்கூடாது அப்படி சொல்லுறப்பா. அப்படி நீங்க வேண்டதுனாலதான் நாங்க உயிரோடு இருக்கிறோம். அதுதான் உண்மை. நாங்க உயிரோடு இருக்கிறது காரணம் எங்க ஆண்டவர் எங்களுக்காக என்ன செய்யறார்? 1 யோவான் 2 வசனத்திலே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா நன்றி ஆண்டவர். எப்பேற்பட்ட வியாதியை சுகமாக்குற தேவன். சவால் விடும், சவால் விட்டு ஜோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வியாதி என்னை விட்டு வெளியே போ. வரவும் கூடாது, எனக்குள்ள இருக்க கூடாது, அழிந்து போ. எல்லா வியாதியும் என் தலையிலிருந்து உச்சிந்த உள்ளாங்கல் வரைக்கும். பைபிள் சொல்லுது, பைபிள் பழைய ஏற்பாட்டு ஏசாயாவில் உச்சி உள்ளங்காலத்தோட உச்சங்கள் மட்டும் சுகமே இல்லையா? சுகமே இல்லை. பைபிள் பார்த்து தெளிவாக சொல்லுது, உள்ளங்காலத்தோட உச்சந்தலை மட்டும் சுகம் இல்லை. அந்த வியாதி வரக்கூடாது. என் உள்ளங்காலத்தோட உச்சந்தால மட்டும் அந்த அவன் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். தாவீதினுடைய மகன் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
தாவீதினுடைய மகன் அப்சலோமை குறித்து கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுமா? தாவீதின் மகன் அப்சலோமை குறித்து அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்புல பழுதே இல்லைன்னு சொல்லி, ஏசப்பா எங்க வாழ்க்கை அப்படி மாறட்டும் சொல்லுங்க. எப்படி வாழ்க்கை மாறட்டும்? வியாதியே என்னை விட்டு அழிந்து போ, மாத்திரை என்னை விட்டு குறைஞ்சு போ, இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதி என்னை விட்டு அழிந்து போகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னை விட்டு அழிந்து போகட்டும். எப்பேற்பட்ட வியாதி ஒரு தண்ணி சுகமாக்குமானால் ஏசப்பா நாமமும் ஏசப்பா ரத்தமும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையும் எப்பேற்பட்ட வியாதியை சுகமாக்கக்கூடியது ஆண்டவர். சொல்லுங்க. தண்ணி பைபிள் சொல்லுது பாருங்க, எப்பேற்பட்ட வியாதி உள்ளவன் இறங்கினாலும் தண்ணி என்ன செய்யும்? அவனை சுகமாக்குமானால் அந்த தண்ணீரை படைத்த ஆண்டவராகிய இயேசுவா நாமமும் அவருடைய ரத்தமும் அவருடைய வல்லமையும் எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்கக்கூடியது. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அபிஷேகம் சுகமாக்கக்கூடியதப்பா. ஆலையில் எல்லா பலகீனமும் எங்களை விட்டு அழிந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தில் போகட்டும். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. அந்த உலக அப்பத்தை சாப்பிட்டவன் செத்து போனா ஏசப்பா சொன்னார், ஏன் அப்பத்தை சாப்பிடு, என்ன சாப்பிடு, நீ பிழைப்பாய். பிழைக்க வச்ச கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மனுஷன் பிழைத்திருக்கட்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கை நித்திய ஜீவன் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் கூடாக்கப்படக்கூடாது கர்த்தா, கூடாக்க உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிடணும். சத்தியத்தை தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் போற பாதை தெரியல, என்ன பாதையில போறது தெரியல, எந்த வழியும் தெரியல, எந்த சத்தியமும் தெரியல, எந்த சபனோட தெரியல தகப்பனே. அந்த வழியில போய் நரகத்துக்கு போக கூடாது ஏசப்பா. சரியான பாதை, சரியான சத்தியம், சரியான சபை, அப்ப அவங்க தான் கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. நிக்கோதேமை பார்த்து சொன்னார், பாஸ்டர் பார்த்து சொன்னார், நீ இஸ்ரவேலுக்கு போதகனா இருந்து இது கூட உனக்கு தெரியலையா அப்படிங்கிறார். பாஸ்டரா இருந்தாலும் சரி, கண்ணு குருடாக்கப்பட்டவனா இருக்கிறான். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை மன்னி. கடைசியாக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரம் பிழைத்திருக்க வேண்டும். ஏசப்பா இல்லாம யாரும் மரிக்க கூடாது, நாங்களும் வீணா என்ன செய்யக்கூடாது, மரிக்க கூடாது. எங்க வாழ்க்கையை மரிக்க கூடாது. எங்களுக்கு இறக்கம் செய். சில நேரத்தில் நம்ம நம்பிக்கை மரிச்சு போன மாதிரி அவ்வளவுதான் அப்படி நினைச்சாலும் ஏசப்பா வருவாரு. உன் நம்பிக்கையை உயிரோடு எழுப்புவார், உன் நம்பிக்கையை உயிரோடு எழுப்புவார், உன் நம்பிக்கையை உயிரோடு எழுப்புவார். நம்ம நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒருவேளை செத்து போனது போல இருந்தாலும் ஏசப்பா எங்களை உயிரோடு கூட எழுப்புவார். என் நம்பிக்கை வீணாய் போகாது, என் நம்பிக்கை வீணாய் போகாது, என் நம்பிக்கை வீணாய் போகாது கர்த்தாவே. சோதரம் சோதரம் சோதரம். இது நடக்காதா? நடக்கும். இது செயல்படா